வணக்கம். ஆண்களுக்கு எதிராக பதியப்படும் வழக்குகள், அதாவது ஆண்கள் செய்கின்ற குற்றத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டங்கள், அவர்கள் மீது பதியப்படும் வழக்குகள், இவை அனைத்தையும் சில பெண்கள் தமக்கு சாதகமாக்கி கொண்டு தவறாக பயன்படுத்தி, சட்டத்தை பயன்படுத்தி எப்படி ஆண்களை பயமுறுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள், பழி வாங்குகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பழிவாங்கப்பட்டதனால் மனமுடைந்து இன்றைய தேதியில், அதாவது இந்த வாரத்தில் பெங்களூரில் ஒருத்தர் சூசைட் பண்ணினார். தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய தற்கொலைக்கு யார் காரணம், என்ன நடந்தது, அதெல்லாம் தன்னுடைய வாக்குமூலமாக சூசைட் நோட்டில் எழுதி வச்சிருக்கார். அவர் யார், அவர் எந்த ஊரை சேர்ந்து, எதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக எது நிஜம் நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது காண்போம். யூபியை சேர்ந்தவர் பவன்குமார். இவருடைய மகன் அதுல் சுபாஷ். இவருக்கு 34 வயசு. இவர் ஏஐ இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர். இவர் பெங்களூரில் தன்னுடைய ஃபேமிலியோட இருக்காரு, இங்கே ஒர்க் பண்ணுறாரு. தன்னுடைய மனைவி அவர் எங்கே இருக்காருன்னா, பெங்களூர் மாரத்தஹள்ளி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இவர் அதுல் சுபாஷ் வாழ்ந்து வருகிறார். அதாவது தன்னுடைய மனைவியோடைய நிகிதா சிங் கனியா, இவங்களுடைய மனைவி. இவங்களுக்கு ஒரு பையனாக இருக்கான், சின்ன பையனாக இருக்கான். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி அதுல் சுபாஷ் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்வதற்கு முன்னால் ஒரு 80 நிமிஷம் காணொளி வீடியோ எடுத்து பேசியிருக்கார். 24 பக்கங்கள் கொண்ட சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கார். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் அவர் சூசைட் பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி, அவங்க குடும்பத்தார்கள் எவ்வளவு துன்புறுத்தினார்கள், எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த சூசைட் நோட்டில் எழுதியிருக்கார். தன் மீது என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க, தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் தனது மனைவி நிகிதா சிங்கானியா மற்றும் அவர் குடும்பத்தினர் தமது மீது பல்வேறு பொய் வழக்குகளை புனைந்து என் மீது போடப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப பராமரிப்பு செலவிற்காக, அதாவது இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதாவது அதுல் சுபாஷும் அவனுடைய மனைவியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க குழந்தைய எடுத்துன்னு போயிடுறாங்க. இவர் பெங்களூர்லேயே இருக்கார். இது பிரிஞ்சு போய் அது கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன். குடும்ப நல கோர்ட்டில் நடக்குது, டைவர்ஸ் கேஸ் நடக்குது, எல்லாம் போகுது. இதுக்கடையில் தான் அவர் மேலே பல பொய் வழக்குகள் போடப்பட்டு தன்னை பழிவாங்கப்பட்டுள்ளேன் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கார். என்னன்னா, குடும்ப பராமரிப்பு செலவிற்காக மாதம் 2 லட்சம் ரூபாய் நீ தரணும். அதன் பிறகு வழக்குகளை வாபஸ் பெறணும். அப்படின்னா போட்டதே பொய் வழக்கு, இந்த பொய் வழக்குகளை வாபஸ் பெறணும் அப்படின்னா எனக்கு 3 கோடி ரூபாய் தரணும். அவங்க மனைவி மிரட்டுறாங்க. அதன் பிறகு தன்னுடைய மகனை, பெத்த பிள்ளைய பார்க்கணுன்னா எவ்வளோ தரணும்னா 30 லட்சம் தரணுமா. என்ன இருந்தாலும் என்ன அதுல் சுபாஷ் நோட் அடிக்கிறாரா, இல்லை யார் அவர் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறதுக்கு? அதுக்கப்புறம் இப்படிலாம் கேட்டு என்னை மிரட்டி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூபியில் உள்ள ஜான்பூர் நீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெறும், அதாவது முடித்து வைக்க வேண்டுமானால் 5 லட்சம் ரூபாய் அந்த நீதிபதி கேட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. நீதிபதியை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று எழுதியிருக்கார், சட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது.
நானும் எனது குடும்பத்தினரை துன்புறுத்துகிறோம், மிரட்டி பணம் அதாவது துன்புறுத்தப்படுகிறோம், மிரட்டி பணம் பறிக்கப்படுகிறோம். எங்ககிட்ட மிரட்டுறாங்க, பணம் பறிக்கிறாங்க அப்படிலாம் நோட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் போயிட்டதுனால பணம் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன். அவர் எனது வயதான பெற்றோரையும் என் சகோதரரையும் துன்புறுத்த எந்த காரணமும் இருக்காது. துன்புறுத்த முடியாது, பணத்தையும் பறிக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் போயிட்டேன்னா நீ மெட்ட முடியாதுல்ல, காசு வாங்க முடியாதுல்ல, கேட்க முடியாதுல்ல. இப்படி தான் எழுதியிருக்கார். அதன் பிறகு எனது மனைவி நிகிதாவும் எனது மாமியார் நிஷாவும் தன்னை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியிருக்கிறார்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டார். ஏனையா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அதில் கடிதத்தில் குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய நோட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரிலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாத எங்கள் அப்பா, என்னுடைய தம்பி எல்லாரையும் மிரட்டுறாங்க. இதில் இருந்து விடுபடணும்னா ஒரே வழி இதுதான் அப்படின்னோடனே உடனே காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் வராங்க. அதாவது எந்த காவல் நிலையம் அப்படின்னா மாரத்தஹள்ளி போலீஸார், பெங்களூர் சிட்டியில் ஹள்ளி போலீஸார் வந்து பாடியை கைப்பற்றி ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு சூசைட் நோட்லாம் எடுத்து உடனே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. போலீஸார் பார்த்து உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு நிகிதா அவங்க ஒய்ஃபு, அதுல் சுபாஷோட ஒய்ஃப் நிகிதா, அவங்களுடைய அம்மா நிஷா மற்றும் அவருடைய சகோதரர் 3 பேரையும் எஃப்ஐஆர் போட்டு தேடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே இவங்கெல்லாம் தலைமறைவாயிடுறாங்க. தலைமறைவாயிட்ட உடனே பெங்களூர், அதாவது ஒயிட்ஃபீல்டு டெப்டி கமிஷனர் சிவகுமார் தலைமையில் ஒரு டீம் போட்டு அவங்க தான் போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் நோட்டீஸை ஒட்டிட்டு வந்துடுறாங்க. 3 நாளில் நீங்கள் வந்து உடனடியாக வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் விசாரிக்க அணுகணும், உங்களை விசாரிக்கணும், நாங்கள் எங்ககிட்ட நீங்கள் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸை ஒட்டிட்டு வந்துட்டாங்க. 3 நாளில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்த பிறகு இவங்க எங்கேயோ போகிறாங்க வராங்க. ஆனால் போலீஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஹரியானாவில் இருக்கின்ற குர்ஹாம் பகுதியில் நிகிதாவை கைது பண்ணுறாங்க. போலீஸார் கைது பண்ணிட்டு அவரது தாயார் நிஷா மற்றும் சகோதரர் அனுராக் சிங் கானியா, பேர்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இவங்களையும் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா அலகாபாத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பெங்களூர் போலீஸார் அலகாபாத்தில் அரெஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து ஒயிட்ஃபீல்டு டிசி சிவகுமார் தலைமையில் தான் எல்லாம் நடக்குது. இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அதன் பிறகு அரெஸ்ட் பண்ணி போட்டாச்சு, உள்ளே போட்டாச்சு, 3 பேரும் உள்ளே போட்டாச்சு. இதனிடையில் இவர் இருக்கார் இல்லையா, நம்ம சூசைட் பண்ணினார் நம்ம அதுல், அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, பெங்களூரில் இருக்கிற கமிஷனர் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் யூபியில் இருக்கிற சிஎம், நம்ம பிஎம் திரு மோடி அவர்கள், இவங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, என்னுடைய பேரன், அதாவது அதுலுடைய பையன், அதுல் சுபாஷுடைய பையன் தனிமையில் இருக்கிறான், அவனுக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கணும், ஏன்னா எல்லாரும் உள்ள போட்டாங்க, அவன் அந்த பிள்ளை யார்கிட்ட இருக்குன்னு தெரியல, அதனால் அந்த என்னுடைய பேரனை நான் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டார். இப்போ பெங்களூர் சிட்டி போலீஸ் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, பெண்களுக்கு எதிராக செயல்படுறாங்க சொல்லிட்டு ஆண்களுக்கு குற்றம் சுமத்துவதற்காக சில சட்டங்கள் வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டு வருகிறது. இவ்வாறு பதியப்படும் வழக்குகள், இந்த சட்டங்கள், இவை அனைத்தையும் பெண்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. அது எல்லாரும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில பெண்கள். அதாவது அந்த அதுல் சுபாஷ் அவ்வளோ வேதனையோட சொல்லி தற்கொலை பண்ணிக்கினார். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு ஆண்கள் செய்கின்ற தவறுக்கு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும், எல்லாம் செய்யணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தப்பே செய்யாத ஒருத்தனை போட்டு இந்த மாதிரி
பொய் புகார் கொடுத்து ஒருத்தனை போட்டு இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணி அதன் பிறகு சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இதை கேட்பதற்கே மிகவும் வேதனையாக இருக்கிறது. அப்போ நாம் பெண்களுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ குரல் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதே பெண்களுடைய அந்த வகுப்பினரையே கேவலப்படுற மாதிரிலாம் இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்படி இருக்கின்ற பொழுது அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு. சட்டம் கரெக்டாக இருக்கு, ஆனால் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் தான் தனக்கு சாதகமாக படுத்துக்கிறாங்க. தனக்கு சாதகமாக வேணும்னு சொல்லிட்டு போலீஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. போலீஸும் உடந்தையாக போகுது. புகார்தாரர் கொடுக்குற மனுவின் மீது முகாந்திரம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது. முகாந்திரம் இருந்தால் பரவாயில்ல, முகாந்திரம் இல்லாத போது கூட அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதுனா பணம், எல்லா இடத்துலையும் பணம் வேலை செய்யுது. அப்போ எவ்வளோ வேதனையில் இருந்திருந்தால் அந்த அதுல் சுபாஷ் வந்து தற்கொலை பண்ணியிருப்பார். எவ்வளோ இயக்கங்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, செய்திருக்காங்க. இது பெரிய அளவில் பெரிய இஷ்யூ ஆகிட்டு. இது எல்லாத்துக்குமே, நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு உதாரணம். எந்த தவறும் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உதாரணம். யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஈடுபடுகின்ற ஆண்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக போகக்கூடாது. அதே மாதிரி ஆண்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்கும்போது, நியாயமாக இருக்கும்போது நடவடிக்கை எடுக்கலாம். நியாயம் இல்லாத போது நம்ம போலீஸார் பண்ணுற தப்பு தான் இந்த மாதிரிலாம் வீணாக உயிர் பிரியுது, தற்கொலை, இந்த குழந்தை போச்சு, எல்லாமே பணம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க அந்த நிக்கிதா. தெரிஞ்சு போச்சுங்களா? இப்போ சூசைட் நோட்டில் இருக்குது, போலீஸ்னா எல்லாரும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் விழிப்புணர்வு வீடியோ தான் போட்டுருக்கேன். மீண்டும் இன்னொரு எது நிஜம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.